ஓம் சாந்தி. எல்லாரும் குசியாக இருக்கீங்களா? இன்றைய முரளிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். முதல் பாயிண்ட், ஆன்மீக தந்தை ஆன்மீக உலகத்திலிருந்து வந்திருக்காரு. ஆன்மீக உலகம் அப்படின்றது எதை குறிக்குது? சாந்தி தாமத்தை குறிக்குது. இந்த சாந்தி தாமத்திலிருந்து ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறார். இந்த ராஜயோகம் கற்பிக்கக்கூடியவர் சிவபகவான். பகவானின் மகா வாக்கியம் இருக்கு இல்லையா? அப்போ சிவபகவான் கூறுகிறார் அப்படின்னு தான் இருக்கணும். இது அதே கீதையின் பாகம் அப்படின்னு தான் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அங்கே கீதையின் பகவான் அப்படின்னு அங்கே கிருஷ்ணரை காமிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலே கீதையின் பகவான் சிவன் தான் அப்படின்னு நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் இருப்பதே அமைதியின் கடலாக வசிப்பதே சாந்தி தாமத்தில். அப்போ அவர் தான் வந்து இந்த பழைய உலகத்தை புது உலகமாக மாற்றக்கூடியவராக இருக்கார். பாரதவாசிகள் கூட தெரிஞ்சிருக்காங்க. உலகம் மாறும்போது மகாபாரத யுத்தம் சண்டை நடந்ததாக காமிச்சிருக்காங்க இல்லையா? அந்த மகாபாரத யுத்தத்தில் அது இந்த சமயம்தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ தான் இந்த பழைய உலகம் புது உலகமாக மாற வேண்டியது இருக்குது. ஆத்மாக்களான நீங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தில் அனுபவம் செய்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆரம்பத்தில் சத்துவ பிரதானமாக வந்தீங்க, இப்போ இந்த உலகம் தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. மொத்தமாக 84 பிறவிகள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த படைப்பவர் மற்றும் இந்த படைப்பினுடைய ரகசியம் யாருக்குமே தெரியலை அப்படின்னு சொல்கிறார். இந்த உலகம் பழைய உலகமாக இருக்குது, தமோ பிரதானமாக இருக்குது. இது ராவண ராஜ்யமாக இருக்குது, துக்க உலகமாக இருக்குது. இந்த துக்கத்திலேருந்து தந்தை விடுவிச்சு எல்லாரையும் சாந்தி தாமம் அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். சாந்தி தாமம் போயிட்டு நீங்கள் மீண்டும் சத்துவ பிரதானமான இந்த சொர்க்கம் லட்சுமி நாராயணன் ராஜ்யத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்றத பாபா சொல்கிறார். இதுதான் ஞானத்தின் விஷயம். இதுதான் அந்த 84 பிறவிகளின் சக்கரத்தின் ரகசியம். தந்தைக்குள்ளே இந்த படைப்பினுடைய முதல் இடைக்கடையின் ஞானம் இருக்குது. அப்போ குழந்தைகளுக்குள்ளேயும் இந்த முதல் இடைக்கடை ஞானம் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆன்மீக தந்தை அப்படிங்கிறவரும் இறை தந்தைங்கிறதும் இந்த சிவபகவானை தான் குறிக்குது. கிருஷ்ணர் வந்து தேகதாரியாக இருக்கார் இல்லையா? தேகதாரியை பகவான்னு ஒருபோதும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. அடுத்து தந்தை வந்து உங்களுக்கு இந்த ராஜயோகம் கற்பிக்கிறேன். அங்கே போர்க்களத்தில் அங்கே ராஜயோகம் கற்பித்தது மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா? அது ஸ்தூல போர் கிடையாது, சூட்சமமாக மாயையோடு நடக்கக்கூடிய போர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இருக்குது பார்த்தீங்களா உங்கள் சென்டர், அதுதான் கீதா பாடசாலை. இந்த கீதா பாடசாலையில் தான் வந்து பாபா உங்களுக்கு ராஜயோகம் பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். தந்தை வந்து உங்களுக்கு தெய்வீக தர்மத்தையும் உயர்ந்த கர்மத்தையும் கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போது நீங்கள் உங்களுக்குள்ள எந்த ஒரு அசுர குணமும் அசுர விஷயங்களும் வெளிப்படாமல் இருக்கணும். மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும். எந்த ஒரு பாவ கர்மமும் ஏற்பட்டு விடக்கூடாது. இதற்கு புத்தி மிகவும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். உங்களுக்கு பார்வை திருஷ்டியும் நல்ல விதத்தில் இருக்கணும். யாரையும் தவறாக விகாரத்தின் பார்வையோடு பார்க்கக்கூடிய அந்த பழக்கம்லாம் இருக்கக்கூடாது. உங்களுடைய சிந்தனை கூட இந்த விகாரத்தின் சிந்தனையோடு இருக்கக்கூடாது. அடுத்து பேசக்கூடிய வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. யாரையும் கிண்டல் கேலி செய்யக்கூடாது. விகாரத்தின் விஷயமாக, அதாவது டபுள் மீனிங்காக பேசி அந்த விகார வாசனை வரது மாதிரி எந்த ஒரு கெட்ட வார்த்தைகளும் பேசக்கூடாது. அடுத்தவங்களை கேலி செய்கிறது, நகைச்சுவை செய்கிறது கூட பாவமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரையும் பைத்தியம்னு கூட சொல்லக்கூடாது. வார்த்தைகளுக்கு மிகவும் கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சும்மா சாதாரணமாக சொல்லிடுறோம் இல்லையா, பைத்தியம் லூஸு அப்படி இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது கூட பாவமாகும். இந்த மாதிரிலாம் காரியங்கள் செய்யக்கூடாது. உங்களுடைய கர்மேந்திரியங்கள் மீதும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு சலனமும் இருக்கக்கூடாது. ஏன்னா சத்தியுகத்தில் தேவதைகளுக்கு அந்த புது உலக தேவதைகளுக்கு எந்த ஒரு சலனமும் இருக்காது. அங்கே ராவணனே கிடையாது. இருந்தாலும் குழந்தைங்க இப்போ தமோ பிரதானமாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கணும். மாயையின் யுத்தம் இங்கே தான் நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்கார். அங்கே ஸ்தூல போராக காமிச்சிருக்காங்க. இங்கே சூட்சமத்தில் நம்ம செய்யக்கூடிய மாயையை வெற்றி அடைகிறோம் இல்லையா? இந்த விஷயத்தை தான் அங்கே ஸ்தூல போராக காமிச்சிருக்காங்க. பாண்டவர்கள் நாம தானே, நீங்களும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தந்தை என்ன சொல்கிறாரோ அதுபடி நடந்தீங்கன்னா உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். குழந்தைகளும் வரிசை கிரமமாக தான் இருக்காங்க.
ராஜ்யமும் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது இல்லையா, ராஜ பதவி அடையணும் அப்படின்னா நீங்கள் முழுமையாக மாயையின் மீது வெற்றி அடையணும். ஓரளவுக்கும் கொஞ்சம் தாரணையும் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பதவி இருக்கும். பிரஜைகளாக போக வேண்டியது இருக்கும், இல்லை தாசியராக போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ உங்களுடைய கர்மேந்திரியங்கள் மீது மிகவும் கவனம் கொடுக்கணும். நீங்களும் சோதித்து பார்க்கலாம், உங்களை மீறி என்ன ஒரு தவறான கர்மம் நடக்குது அப்படிங்கிறது. உங்களை மீறி ஏதாவது தவறான கர்மம் நடக்குதுன்னா உங்களுக்கு நீங்களே அடித்து தண்டனை கொடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா. ஏதாவது தவறாக விகாரத்தின் சிந்தனை போகுது, பார்வை தவறாக போகுது, வார்த்தைகள் தவறாக பேசுகிறோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். எந்த ஒரு பாவ கர்மமும் இருக்கக்கூடாது. இதுதான் இந்த கீதா பாடசாலையில் கற்பிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கார் பாபா. செகண்ட் பாயிண்ட்டு, பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் இவங்க 3 பேரையும் கூட பதித்த பாவனர் அப்படின்னு சொல்ல முடியாது. பதித்த பாவனர் சிவபாபா மட்டும்தான். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் சிவபாபா தான். இவர் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்ரீமத்தை உங்களை நீங்கள் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்யும் போது உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும். அப்போ நீங்கள் தூய்மையாயிடுவீங்க. இந்த பிரம்மா கூட பாருங்கள், ஆரம்பத்தில் சத்துவ பிரதான தேவாத்மாவா நாராயணனாக இருந்தார். இப்போ இவர் 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்து இப்போ தமோ பிரதானமாக ஆயிட்டார். இப்போ இவருடைய 84வது பிறவியில் இருக்கார். இப்போ இவர் தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக தான் மீண்டும் அந்த நாராயணன் பதவியை அடைகிறாரு. அப்போ தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கக்கூடியவர் யாராக இருக்கார்? இந்த பரமாத்மாவாக தான் இருக்கார். ஆகையினால தான் தந்தையின் மிக முக்கியமான ஸ்ரீமத் ஆத்மா அபிமானியாக ஆகுங்க, தேக அபிமானத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேக அபிமானம் அழியக்கூடியது, ஆத்மா அபிமானம் தான் அழியாதது அப்படின்னும் பாபா சொல்லியிருக்கார். அப்போ இந்த தூய்மையற்ற நிலையிலேருந்து தூய்மையாகணும் நீங்கள். இப்போ ஆத்மாவே பரமாத்மா அப்படின்னு மனிதர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் பகவான் இருக்க தான் சொல்லிட்டாங்க. நான் கடவுள், நீயும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதுக்கு பாபா புரிய வைக்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தந்தையாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் தந்தை உட்காந்து என்ன செய்ய போகிறாரு? ஒன்றும் செய்ய போகிறது இல்லை இல்லையா. அப்போ எல்லாருமே ஆத்மாக்கள், சகோதரர்கள்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்க மனிதர்கள் அறியாமல் சொல்லிட்டாங்க அப்படின்றத சொல்கிறார். சகோதரர்கள்னு சொல்லிக்கிறாங்க, அப்புறமேல் பரமாத்மானு சொல்லிக்கிறாங்க, நான் கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. மனிதர்கள் எந்த விஷயத்தையுமே புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ சிவராத்திரி கூட கொண்டாடுறாங்க, கிருஷ்ணராத்திரி, ருத்ரராத்திரி அப்படின்லாம் எதுவும் கொண்டாடுறது இல்லை இல்லையா. அப்போ சிவன் ராத்திரி நேரத்தில் வந்திருக்கார் அப்படிங்கிறதையும் சூட்சமாக சொல்கிறாங்க. அதாவது ராத்திரி அப்படிங்கிறது இந்த பிரம்மாவின் இரவு. இந்த கலியுக இரவில் உங்களை விடுவிச்சு இந்த சொர்க்கம், அந்த பகலுக்கு, பிரம்மாவின் பகலான அந்த சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். பிரம்மாவின் இரவு, பிரம்மாவின் பகல் அப்படின்னு 2 இருக்குது இல்லையா. பிரம்மாவின் பகல்ங்கிறது சொர்க்கம், பிரம்மாவின் இரவுன்றது நரகம். அந்த விஷயத்தை தான் பாபா அப்படி சொல்கிறார். தூய்மையற்ற நிலை எங்கே இருக்குது? இந்த பிரம்மாவின் இரவில். தூய்மையான உலகம் அந்த பிரம்மாவின் பகலில் இருக்குது இல்லையா. அதுக்காக அப்பா அப்படி சொல்லியிருக்கார். தேர்டு பாயிண்ட்டு, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி கிடைக்கிது அப்படின்னும் போது ஏன் நாம் அவர் வழிப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த ராவணனை பாருங்கள், உங்களை எந்த அளவுக்கு பதித்தமாக்கி வச்சுருக்கான் அப்படின்னு. தந்தை உங்களை அந்த பரிஸ்தான், அந்த சொர்க்கத்துக்கே அதிபதியாக ஆக்கிடுறாரு அப்படின்றத சொல்கிறார். அப்போ நீங்கள் இந்த பரிஸ்தானுக்கு அதிபதியாக ஆயிடுறீங்க. அந்த லட்சுமி நாராயணனை பாருங்கள், முதல்ல ஆரம்பத்தில் பரிஸ்தானுக்கு எஜமானராக இருந்தாங்க. இப்போ பாருங்கள் அவங்களே எவ்வளோ பதித்தமாக ஆயிட்டாங்க. இதனால தான் அந்த பிரம்மாவின் இரவு, பிரம்மாவின் பகல் அந்த பாடல் பாடப்பட்டிருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கார். இப்போ வாசலாக அமைதி வேணும்னு அலையிறத விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். சிவன் கோயிலுக்கெல்லாம் வாசலாக அலையிறதுன்றது கோயிலாக அலையிறத தான் சொல்கிறார் அப்பா. அமைதி வேணும் அலைஞ்சிட்ருக்காதீங்க, இந்த ஞானமே அமைதிக்கான ஞானம் தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி உங்களுடைய புத்தியில் சுற்றிக்கிட்டு இருக்குது இல்லையா, அந்த சக்கரம் கூட அப்படிங்கிறாரு. அதாவது சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்துக்கு போக போகிறோம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி இருக்குது இல்லையா அப்படின்றத சொல்கிறார். நீங்கள் மற்றவர்கள் பக்குவப்படாத வரைக்கும் அவங்கக்கிட்டேருந்து பணமோ பொருளோ எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு.
அவங்கக்கிட்ட உறுதிமொழி வாங்க, நாங்கள் தூய்மையாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் உறுதிமொழி கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் சமைச்சதை நாங்கள் சாப்பிட முடியும், நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த பொருளையும் நாங்கள் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ அவங்க உறுதிமொழி கொடுத்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கும் நன்மை ஏற்படும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்கார். பாரதத்துக்கு நிறைய ஃபாரினர்ஸும் வருவாங்க, சிவன் கோயிலுக்கு வருவாங்க, டூரிஸ்ட் பிளேஸ்க்கெலாம் வரும்போது அவங்களுக்கு கூட நீங்கள் தந்தையை நினைவு செய்தீங்க அப்படின்னா சத்துவ பிரதானமாக ஆயிடுவீங்க அப்படிங்கிற அந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அவ்வளோதான் முரளி முடிச்சிருக்காரு. 4th பாயிண்ட்டு வரதானம். நிரந்தர நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலம் குழந்தை பருவத்தின் அந்த குறும்புத்தனத்தையெல்லாம் முடித்துவிடக்கூடிய வானப்பிரஸ்தி ஆகுக. இப்போ சின்ன சின்ன விஷயத்தில் சங்கமயுகத்தின் விலை மதிக்க முடியாத நேரத்தை இந்த குழந்தை பருவத்தின் அந்த குறும்புத்தனத்தினால இழக்கக்கூடாது, வீணடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அழகல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு வானப்பிரஸ்த நிலை, அப்போ நினைவு மற்றும் சேவையின் சமநிலை, இதுதான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் மட்டுமே நீங்கள் கவனம் கொடுக்கணும். இதனுடைய நினைவுலேயே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எழுந்திருக்கும் போதும் நினைவு மற்றும் சேவை, தூங்க போனாலும் நினைவு மற்றும் சேவை, இதனுடைய சமநிலையிலே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ திரிகால தரிசியாகி இந்த குழந்தை பருவத்தின் விஷயத்தையும் இந்த குழந்தை பருவத்தின் சம்ஸ்காரத்தையும் முடிப்பதற்கான முடிவு விழா கொண்டாடுங்க. அப்போ தான் உங்களை உண்மையான வானப்பிரஸ்தி அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து ஸ்லோகன் சர்வ பிராப்திகளிலும் சம்பன்னமான ஆத்மாவின் அடையாளம் திருப்தி. ஆகையால் நீங்களும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்தக்கூடியவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.